வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன கிளாஸில் நம்ம ரேஷியோ ஸ்பெஷல் டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் 5 டைப் நம்ம முடிச்சாச்சு. 5 டைப்ன்றது மிக்ஸ்டு ரேஷியோ ஆர் காம்பவுண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு டைப். அதுக்கடுத்து வந்து டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அண்ட் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 5 டைப் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு இருக்கிற ஒரு டைப் வந்து இன்வர்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த கிளாஸில் நம்ம இன்வர்ஸ் ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோவோட ஃபைனல் டைப்பாக இருக்க ரேஷியோ அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இன்வர்ஸ் ரேஷியோ தான் நம்ம ஸ்பெஷல் டைப்ஸில் பார்க்க போகிற கடைசி டைப்பு. ஸோ இன்வர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? தலைகீழி. சரியா? ஓகே. ஸோ இந்த இன்வர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்டையர் கான்செப்ட்டும் இதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் முதல்ல நமக்கு 2 கேஸ் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் 1. சரியா? கேஸ் 1 A:B ஒரு ரேஷியோ இருக்குது. சரியா? பேசிக்காக A:B ஒரு ரேஷியோ இருக்குது. இந்த A:B நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A/B எழுதிக்கலாமா? ஓகே, A/B. சரியா? இப்போ இந்த A/Bன்ற இருக்கிற இந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல நான் இன்வர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ணுறேன். சரியா? IR இன்வர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு A/Bன்றது எனக்கு என்னவா மாறும்? B/Aன்னு மாறிடும். கரெக்டாக? சரியா? A/Bயை இன்வர்ஸ் ரேஷியோன்னு அர்த்தம், தலைகீழின்னு அர்த்தம். அப்போ A/Bயை நான் தலைகீழாக போட்டேன்னா எனக்கு B/Aன்னு மாறிடும். ஸோ B/Aன்னு அப்படியே எழுதிக்கலாம், B:A மாறி எழுதிக்கலாம். சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது? A:B கிவன் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா B:Aன்றது அதோட இன்வர்ஸ் ரேஷியோவாக இருக்கும். சரியா? இதுதான் நமக்கு கேஸ் 1. ஸோ கேஸ் 1 பேஸ் பண்ண ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, இஃப் A:B இஸ் த கிவன் ரேஷியோ, then B:A is its inverse ratio. சரியா? இது ஒரு டெஃபினிஷன். சரியா? ஸோ கேஸ் 1 நமக்கு A:Bன்னு கிடைக்கணும். சரியா? இதுதான் நமக்கு கேஸ் 1. சரியா? A:Bன்னு கிடைச்சா B:Aங்கிறது அதோட இன்வர்ஸ் ரேஷியோ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஸ் 2. ஓகே, ஸோ கேஸ் 1ம் கேஸ் 2ம் எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம். இஃப் இந்த இடத்துல நமக்கு A:B அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு 1/A:1/Bன்னு கொடுக்குறாங்க. சரியா? 1/A:1/Bன்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ ஜென்ரலாக இப்படி ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கிற ரேஷியோ நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது B:Aன்னு மாறுமா? சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது B:Aன்னு மாறுமா? இந்த B:A நம்ம எப்படி எழுதிக்கலாம்? B/Aன்னு எழுதிக்கலாமா? B/Aன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? இன்வர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ணணும். சரியா? ஃப்ராக்ஷனாக மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல A/Bன்ற ஃப்ராக்ஷனாக மாற்றி நம்ம இன்வர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் நான் B/Aன்னு இருக்குது, இதை நான் இன்வர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ணேன்னா எனக்கு B/A நான் தலைகீழியாக மாற்றினேன்னா எனக்கு A/Bன்னு கிடைக்குமா? ஸோ நமக்கு A/Bன்னு கிடைக்கும். சரியா? இந்த A/B எப்படி எழுதிக்கலாம்? A:Bன்னு எழுதிக்கலாம். சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது? 1/A ரேஷியோ 1/Bன்னு கொடுத்தா அதோட இன்வர்ஸ் ரேஷியோவாக A:B கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த 1/A அப்படியே தலைகீழா, இந்த 1/B அப்படியே தலைகீழா போட்டால் நமக்கு A:B கிடைக்க போகுது. கிளியரா? ஸோ ஜென்ரலாக 1/A:1/B வந்து A:Bன்னு கிடைக்கும். பட் அது எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ கேஸ் 2க்கு ஒரு டெஃபினிஷன். சரியா? கேஸ் 2வோட டெஃபினிஷன் இது. இஃப் 1/A:1/B இஸ் த கிவன் ரேஷியோ, then A:B is its inverse ratio. Clear? So if 1/A:1/B is the given ratio, then A:B is its inverse ratio. For example, so ஒவ்வொருக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3:4ன்னு கொடுக்குறாங்க. சரியா? 3:4ன்னு கொடுத்தா இதோட இன்வர்ஸ் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 4:3ன்னு மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? 3:4ன்னு கொடுத்தா இதோட இன்வர்ஸ் ரேஷியோ என்னவா மாறிடும்? 4:3ன்னு மாறிடும். சரியா? அதே இடத்துல நமக்கு இன்னும் ஃப்ராக்ஷனில் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 1:3 ரேஷியோ 1:4ன்னு கொடுத்தா, சரியா, 1:3 ரேஷியோ 1:4ன்னு கொடுத்தா இதோட இன்வர்ஸ் ரேஷியோ நமக்கு என்னவா மாறிடும்? 3:4ன்னு மாறிடும். அவ்வளோதான்.
விச் மீன்ஸ் இந்த 1/3 இன்வெஸ்ட் பண்ணால் 3, இந்த 1/4 இன்வெஸ்ட் பண்ணால் 4, அவ்வளோதான். சரி, பட் ஜென்ரலாக நமக்கு இந்த மாதிரி மாறுதுன்றதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். பட் எக்ஸாமில் நம்ம இந்த மாதிரி எழுதணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம கொஸ்டினை பார்த்து ஆன்சர் போட்டுடலாம். கிளியரா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி கேள்விகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ரேஷியோ. சரியா? ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 5:8. சரியா? ஸோ ஜென்ரலாக ரூல் என்னது? A:B கிடச்சா, சரியா, A:B கிவன் ரேஷியோவாக இருந்தால் நமக்கு B:A இன்வெர்ஸ் ரேஷியோ. அதே இது 1/A:1/Bன்றது நமக்கு கிவன் ரேஷியோவாக இருந்தால் நமக்கு A:B தான் இன்வெர்ஸ் ரேஷியோ. சரியா? இப்போ நமக்கு A:B ரேஞ்சில் இருக்குது. சரியா? A:Bன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்வெர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ணால் எனக்கு B:Aன்னு கிடைக்கணும். விச் மீன்ஸ் 8:5 தான் நமக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ ஆப்ஷன் ஏ. சிம்பிளா? எகைன் பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 5:8ங்கிறது நமக்கு 8:5 மாறிடும். ஓகே. அடுத்த கொஸ்டின் 1/64 1/512. ஸோ நமக்கு 1/A ரேஷியோ 1/B. சரியா? இதுதான் நமக்கு இப்போ நமக்கு கிவன் ரேஷியோவாக இருக்குது. அப்போ இதோட இன்வெர்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ அப்ளை பண்ணால் எனக்கு A:B தான் இன்வெர்ஸ் ரேஷியோவாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு 64:512. சரியா? இதுதான் நமக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ. எகைன் இந்த 64ங்கிறது நமக்கு 8², இந்த 512ன்றது நமக்கு என்னது 8³. சரியா? 8² ரேஷியோ 8³. இதை கேன்சல் பண்ணால் மீதி 1 இருக்கும். ஸோ நமக்கு 1:8. சரியா? ஆப்ஷன் பி. சரியா? இங்கே 2 8 இருக்குது, அங்கே 3 8 இருக்குது. 2 8க்கு 2 8 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1:8. கிளியரா? ஸோ அப்போ ஒரே ஒரு ரூல் தான். இந்த ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இன்வெர்ஸ் ரேஷியோ முடிஞ்சிருச்சு. கிளியரா? ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா டைப்புமே முடிச்சாச்சு. சரியா? ரேஷியோ ஃபவுண்டேஷன் லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரேஷியோ காயின்ஸ் டைப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெஷல் டைப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம போகக்கூடிய இடம் ரேஷியோ அட்வான்ஸ் லெவல். சரியா? ஸோ இந்த ரேஷியோ அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது நமக்கு எஸ்எஸ்சி மெயின்ஸ் லெவலையும், சரியா, அதே மாதிரி ஆர்ஆர்பி மெயின்ஸ், சரியா, ஆர்ஆர்பியோட மெயின்ஸ் லெவலையும் அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஐஏஎஸ் எக்ஸாம்ஸில், சரியா, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். கிளியரா? ஸோ அட்வான்ஸ் லெவலில் கேட்குற கேள்விகள் வந்துட்டு நமக்கு கால்குலேட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ நார்மல் மற்ற டைப்ஸ்க்கும் அட்வான்ஸ் லெவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற கேள்விகள் ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ வாசிக்கிறதுக்கே வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது ரயில்வே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரயில்வேயோட மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். சரியா? இந்த டைம் என்டிபிசி மெயின்ஸ் நான் சொல்கிறது கிராஜுவேட் லெவல். சரியா? இங்கே நான் மெயின்ஸ்னு சொல்கிறது சிஜிஎல் மெயின்ஸ் லெவலில் சொல்கிறேன். சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ். சரியா? அதே மாதிரி இங்கே நான் மெயின்ஸ்னு சொல்கிறது கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல். சரியா? எல்லாத்தோட மெயின்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஏஎல்பி மெயின்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ மெயின்ஸ் கொஷின்ஸ் எப்போதுமே ப்ரிலிம்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, ஒன்று கால்குலேட்டிவாக இருக்கும், அட் த சேம் டைம் கொஷின் பெருசாக இருக்கும். சரியா? இந்த 2 சேஞ்ச் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், பட் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி கேள்விகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எகைன் அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கணுன்னா இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? எது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ இல்லையோ ஃபவுண்டேஷன் லெவல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? இது ஸ்ட்ராங்காக இருந்தாலே மற்ற எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவலில் எந்தெந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈஸி தான். அட்வான்ஸ் லெவலில் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மற்ற கேள்வியில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியான ஒன்று தான். பட் அது கான்செப்ட் சொல்லி நிறைய பேர் லாக் ஆவாங்க. ஸோ அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, ஸோ ஜென்ரலாக கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு தென் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். சரியா? ஓகே. இப்போ ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு 100 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபாயை நான் ஒரு 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏ, பி, சி அப்படின்ற 3 பேருக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அதில் ஏக்கு நான் வந்து 50 ரூபா கொடுக்குறேன், பிக்கு ஒரு 30 ரூபா, சிக்கு ஒரு மீதி இருக்கிற 20 ரூபா. சரியா? இதுதான் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இந்த மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் இதோட ரேஷியோ எனக்கு என்னவாக இருக்கும்? 5:3:2. கரெக்டாக? ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்னது? 10. இந்த 10 தான் எனக்கு ரேஷியோ. இந்த 10க்குரிய வேல்யூ என்னது? எனக்கு இந்த 100. கரெக்டாக? இந்த 10க்குரிய வேல்யூ தான் இந்த 100. இது ஜென்ரலாக நம்ம ஃபவுண்டேஷன்லேயே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். சரியா? ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3,
ஏயோட ரேஷியோ 5, பியோட ரேஷியோ 3, சியோட ரேஷியோ 2. சரி, இது ஃபவுண்டேஷனில் பார்த்த ஏரியா. இப்போ இந்த ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்டுக்கு சரியா, இந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்ற போகிறோம். சரியா, இது எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு A/B + C, then B/C + A, then C/A + B. கிளியரா? ஸோ இந்த மாதிரி 3 கேஸாக பிரிக்கிறேன். A/B + C, அடுத்து B தனியாக வச்சுட்டு மற்ற 2 பேரையும் ஆட் பண்ணுறேன், அடுத்து C தனியாக வச்சுட்டு மற்ற 2 பேரையும் ஆட் பண்ணுறேன். சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா, ஸோ ஏவோட வேல்யூ என்னது 50. சரியா, பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் 30, சிக்கு 20. சரியா, ஜென்ரலாக இங்கே எவ்வளவு 50. சரியா, இப்போ ஏயோட வேல்யூ 50, B + சியோட வேல்யூ 50. ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும் 1:1 இருக்குமா? சரியா, ஏக்கு 50 ரூபா, B + சியை சேர்த்து 50 ரூபா. அப்போ ரேஷியோ என்னது 50 கேன்சல் பண்ணால் 1:1. சரியா, பிக்கு எவ்வளோ கொடுத்தோம் 30, சிக்கு 20 + 50. சரி, இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்கும் 70. அப்போ 30:70 எனக்கு 3:7. அடுத்து சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் 20, ஏக்கு 50, பிக்கு 30. சரியா, இதை ஆட் பண்ணால் 80. ஸோ 20:40 எனக்கு 1:4. சரியா, இப்போ இந்த இடத்துல தனித்தனியாக 5, 3, 2. சரியா, இது தனித்தனியாக நம்ம டினோட் பண்ணிடணும். அதை ஆட் பண்ணால் 10. இந்த 10ன்றது 100 ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி தான். சரியா, அதே மாதிரி இந்த இடத்துல இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 2. சரி, இந்த 2 இதை ரெப்ரசன்ட் பண்ண போது டோட்டல் வேல்யூவாக இருக்க 100 ரெப்ரசன்ட் பண்ண போகுது. கரெக்டாக? பிகாஸ் ஏக்கு 50, மீதி உள்ள 50 இவங்க 2 பேருக்கும் போயிருக்கு. இதோட ரேஷியோ 1:2னா, சாரி 1:1னா, இதோட டோட்டல் என்னது 2. இந்த 2 இதை ரெப்ரசன்ட் பண்ண போது இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த 100 ரூபாயை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. சரியா, ஸோ இந்த 2 இந்த 100 ரூபாயை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து 7, 3, 10. சரியா, இந்த 10 இதை ரெப்ரசன்ட் பண்ண போது அதே 100 ரூபாயை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா, 1:4. சரியா, இதை ஆட் பண்ண 5, இந்த 5ம் அதே 100 ரூபாய் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா, ஸோ இதிலேருந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக ஆல்ட்ரு பண்ணும்போது, சரியா, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆல்ட்ரு பண்ணும்போது ரேஷியோவும் ஆல்ட்ரு ஆகுது. பட் ரேஷியோ ஆல்ட்ரு ஆனாலும் இந்த 2 100 ரூபாயை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த 10ம் 100 ரூபாயை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த 5ம் 100 ரூபாயை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 2, 10, 5 3 பேருமே ஒரே ஆளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஒன்றா மாற்றிடணுமா? சரியா, 3 டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நீங்கள் ஒன்றா மாற்றணும்னா நீங்கள் கொண்டு வர வேண்டிய லாஜிக் என்னது எல்சிஎம். சரியா, எல்சிஎம் ஆஃப் 2, 10, 5. சரியா, எல்சிஎம் என்னது 10. ஓகே, இப்போ எல்சிஎம் ஆஃப் 2, 10, 5 இதோட எல்சிஎம் என்னது 10. சரியா, இந்த 10 தான் நமக்கு என்னது 100. சரியா, ஸோ அப்போ இந்த 2ஐ 10ஆக மாற்றிடலாம், இந்த 10ஐ 10ஆக மாற்றிடலாம், இந்த 5ஐ 10ஆக மாற்றிடலாம். சரியா, 2ஐ 10ஆக மாற்றணும்னா × 5, 10ஐ 10ஆக மாற்றணும்னா × 1, 5ஐ 10ஆக மாற்றணும்னா × 2. சரியா, ஒரு இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரேஷியோவில் எல்லா இடத்துலையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் × 5 × 5. இங்கே ஒரு இடத்துல 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் × 1 × 1. இந்த இடத்துல இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் × 2 × 2. சரியா, ஸோ இதிலேருந்து ரேஷியோ எந்த மாதிரி மாறுதுன்றதை பார்க்கலாம். இது புது ரேஷியோ எந்தவா மாறிடுச்சு அப்படின்னா 5:5 மாறிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு 3:7 மாறிடுச்சு, இங்கே நமக்கு 2:8 மாறிடுச்சு. சரியா, இப்போ 5 + 5 10, 3 + 7 10, 2 + 8 10. சரியா, இதிலேருந்து நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு ரிசல்ட் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஏயோட வேல்யூ, சரியா, இந்த ஏயோட வேல்யூ புதுசாக இருக்கிற இந்த 5. சரியா, இந்த பியோட வேல்யூ புதுசாக வந்திருக்க இந்த 3. சரியா, இந்த சியோட வேல்யூ எகைன் புதுசாக வந்திருக்க இந்த 2. சரியா, இப்போ இதிலேருந்து A/B/Cன்னு பார்த்தா ஏயோட ரேஷியோ என்னது 5 ரேஷியோ, பியோட ரேஷியோ என்னது 3, சியோட ரேஷியோ 2. சரியா, இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது. சரியா, ஸோ இந்த கான்செப்ட்டு தெளிவாக இருக்கணும். இதுதான் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, எகைன் இங்கேயும் A + B + C தான், இங்கேயும் A + B + C தான், இங்கேயும் A + B + C தான். சரியா, ஸோ இதில் தெளிவாக இருங்க. A/B + C, ஏயை தனியாக எடுத்து மற்ற 2 பேரும், பியை தனியாக எடுத்து மற்ற 2 பேரும், சியை தனியாக எடுத்து மற்ற 2 பேரும். எப்படி பார்த்தாலும் இந்த 3க்கும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருதோ அதே தான் இந்த 3ஐயும் ஆட் பண்ணாலும் வரப்போகுது, அதே தான் இந்த 3ஐயும் ஆட் பண்ணாலும் வரப்போகுது. அப்போ 2, 10, 5 இது 3 பார்க்கறதுக்கு வேறாக இருந்தாலும் அவங்களோட டோட்டல் வேல்யூ எல்லாருமே காமனாக 100 தான். சரியா, அப்போ டோட்டல் வேல்யூ எல்லாருக்குமே காமனாக 100 இருக்குன்றதுனால இந்த ரேஷியோவையும் காமனாக எல்லாத்துக்கும் மாற்றணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் 10, இந்த 10 தான் 100.
சரியா? எகைன் இப்போ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம 10 மாத்திரக்கு என்ன பண்ணோமோ அதே மல்டிப்ளிகேஷனை உள்ளே ஃபுல்லாக பண்ணுறோம். உள்ளே ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இந்த தனித்தனியாக இருக்கிற வேல்யூஸை வந்து எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சோம். சரியா? இதுதான் என்டையர் கான்செப்ட் ஆஃப் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி கேள்வியில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் a is to b plus c equal to 1 is to 3, c is to a plus b equal to 5 is to 7, then find b is to a plus c. சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல a plus b plus c நமக்கு என்ன வந்திருக்கும்? 4. இந்த இடத்துல c plus a plus b நமக்கு 12. சரியா? எகைன் இங்கேயும் நமக்கு இந்த ரேஷியோலையும் நமக்கு என்ன வந்திருக்கு? a plus b plus c தான் வந்திருக்கு. இந்த ரேஷியோலையும் என்ன வந்திருக்கு? a plus b plus c தான் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு பேருமே ஒன்று தான் அர்த்தம். சரி, ரெண்டு பேருமே ஒன்று தான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, a is to b plus c equal to 1 is to 3, இதோட வேல்யூ 4. அடுத்து c is to a plus b, இதோட ரேஷியோ நமக்கு 5 is to 7, 5 is to 7, இதோட ஆட் பண்ணால் நமக்கு 12. எகைன் மேலேயும் a plus b plus c, கீழேயும் a plus b plus cனா இந்த 4ம் இந்த 12ம் ஒரே வேல்யூ தான் மென்ஷன் பண்ண போகுது. அப்போ இதோட எல்சிஎம் எடுக்கிறோம். இதோட எல்சிஎம் எடுத்து நமக்கு 12. ஸோ 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 தான் எல்சிஎம். சரியா? 12 தான் எல்சிஎம்னா 12 என்ன பண்ணால் 12 வரும்? இன்ட்டு 1. அப்போ இங்கே இன்ட்டு 1 பண்ணால் இங்கேயும் இன்ட்டு 1, இங்கேயும் இன்ட்டு 1. அப்போ எனக்கு இது 5. சரியா? புது ரேஷியோவில் எனக்கு இது 5, இது 7ன்னு மாறிடும். சரியா? இந்த 4 12ஆம் மாத்திரைக்கு இன்ட்டு 3 பண்ணணும். ஸோ இங்கே 3ஆல் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ புது ரேஷியோ எனக்கு என்னவா மாறிடும்? 3, 9ன்னு மாறிடும். சரியா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த 12ங்கிறது என்னது? a ப்ளஸ் b ப்ளஸ் c. சரியா? இந்த 12ங்கிறது a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஆனால் இதுலேருந்து ஏயோட வேல்யூ என்னது? நமக்கு 3, சியோட வேல்யூ நமக்கு 5. சரியா? இப்போ நமக்கு பியோட வேல்யூ மட்டும் தான் தெரியணுமா? எகைன் a ப்ளஸ் b ப்ளஸ் c 3ஐயும் ஆட் பண்ணால் 12ன்றது தெரிஞ்சிருச்சு. இதில் a 3, c 5 தான், 2 ஆட் பண்ணால் 8, மீதி இருக்கிற 4 தான் இந்த பியோட வேல்யூ. சரியா? கொஸ்டின் கேட்குறாங்க b is to a ப்ளஸ் b is to a ப்ளஸ் c என்னன்றதை கேட்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு b is to a ப்ளஸ் c வேணும்னா முதல்ல a என்ன b என்ன c என்னன்றது தனித்தனியாக வேணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ இதில் இருந்து பியோட வேல்யூ என்னது? 4 இஸ்ட்டு ஏயோட வேல்யூ 3 ப்ளஸ் சியோட வேல்யூ 5. சரி, இதிலேருந்து 4 இஸ்ட்டு 8, இதிலேருந்து 1 இஸ்ட்டு 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சரியா? இதான் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குற கொஷின் வந்து தியரியாக கொடுக்காம, சரியா, சென்டென்ஸாக கொடுக்காம டேரெக்டாக வந்து சியோட ஏபிசி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் சில அட்வான்ஸ் கொஷின்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி, சரி, இப்போ நான் அந்த 100 ரூபா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அந்த மாதிரி அமௌண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளியரா? ஓகே. ஸோ முதல்ல இவங்க என்ன கேட்குறான்றது தெரிஞ்சுக்கணும். எது வேணால் கேட்கலாம், பட் நமக்கு தேவை, மெயினாக நமக்கு தேவை என்னென்னா இண்டிவிஜுவல் ரேஷியோ வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். சரியா? a is to b is to c, இதுதான் வந்து இண்டிவிஜுவல் ரேஷியோ. சரியா? இந்த இண்டிவிஜுவல் ரேஷியோ தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க கேட்குற கொஸ்டினில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ என்ன கேட்குறாங்க, அதுக்கு என்ன வேணும், இது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், இஃப் a is to b plus c, a is to b plus c equal to 5 is to 7. அடுத்து b is to c plus a which is equal to 7 is to 9. சரியா? ஸோ இங்கேயும் abc, இங்கேயும் abc. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 12. ஸோ இங்கே நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு 16. ஸோ இந்த 12ம் 16ம் ஒரே வேல்யூ தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 48. சரியா? ஸோ இந்த 48ங்கிறது என்னது? a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ. சரியா? ஓகே. இப்போ இந்த 12 48 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 4. சரியா? இங்கே 4 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கேயும் 4, இங்கேயும் 4. அப்போ எனக்கு இந்த 5:7ங்கிறது எனக்கு 20:28 மாறிடுச்சு. சரியா? இந்த 16 48 மாற்றணும்னா இன்ட்டு 3. அப்போ ஒரு இடத்துல இன்ட்டு 3 பண்ணால் இங்கேயும் இன்ட்டு 3, இங்கேயும் இன்ட்டு 3. இப்போ எனக்கு 21 ரேஷியோ 27 மாறிடுச்சு. சரியா? இப்போ இண்டிவிஜுவல் ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? ஸோ இண்டிவிஜுவல் ரேஷியோ என்னது? நமக்கு a is to, ஸோ இண்டிவிஜுவல் ரேஷியோ என்னது? நமக்கு a is to b is to c. சரியா? a இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு 20, b இந்த இடத்துல இருக்குது. ஸோ பியோட வேல்யூ நமக்கு 21. சரியா?
டோட்டல் வேல்யூ நமக்கு 48 சரியா, டோட்டல் வேல்யூ 48, ஏ ப்ளஸ் பி எனக்கு நமக்கு 42னா ஸோ மீதி சியோட வேல்யூ என்ன இருக்கும் 6ஆக இருக்க போகுது சரியா. இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சரியா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 48, ஏயும் பியும் நமக்கு 41னா சரி, ஏயும் பியும் 41னா சியோட வேல்யூ என்ன இருக்க போகுது 7ஆக இருக்க போகுது. கிளியரா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஸோ இண்டிவிஜுவல் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, இண்டிவிஜுவல் நம்ம 20:21:7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ C:A + B என்னன்றதை கேட்குறாங்க சரியா. சியோட வேல்யூ 7:A + B, ஸோ A + B 20 + 21, 20 + 21, ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு 7:41, ஆப்ஷன் டி சரியா. ஸோ C:A + B கேட்குறாங்கன்னா இண்டிவிஜுவல் ரேஷியோ வேணும். இண்டிவிஜுவல் ரேஷியோங்கிறது வந்து A:B:C, இண்டிவிஜுவல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேல்யூ சேமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். 48 எல்சிஎம் எடுக்கணும், தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. எகைன் இந்த A அண்ட் இந்த B இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாலே மீதி உள்ளதை நம்ம டோட்டல் இருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் A:B:C மட்டும் கொடுத்துருந்தாங்களா. இப்போ நமக்கு ABCDன்ற 4 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொன்றா செய்யலாம். ஃபஸ்ட்டு A + B + C ratio D which is equal to 17:3. Next A + C + D, A + C + D ratio B which is equal to 3:1. And finally A + B + D ratio C which is equal to 3:2. சரியா, இது ஆட் பண்ணால் நமக்கு 20, ஸோ இங்கே நமக்கு 4, இந்த இடத்துல 5 சரியா. எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் A + B + C + D தான் சரியா. ஸோ எல்லாத்தோட வேல்யூவும் நமக்கு என்னது A + B + C + D சரியா. ஸோ அப்போ 4மே லைக் 3ஐயுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரே வேல்யூ தான் கொடுக்க போகுது. அப்போ 20, 4, 5க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன எல்சிஎம் 20 சரியா. அப்போ A + B + C A + B + C + Dயோட வேல்யூ என்னது 20. எகைன் ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம 20ஆக மாற்ற போகிறோம். ஸோ 20ஆக மாற்றணும்னா × 1 சரி, × 1னா நமக்கு 17 × 1, 3 × 1 அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து 4 20ஆக மாற்றணும்னா × 5 சரியா. அப்போ 1 × 5, 3 × 5, ஸோ இந்த இடத்துல எனக்கு 15 ரேஷியோ 5ன்னு மாறிடும் புது வேல்யூ. அடுத்து 5 நான் 20ஆக மாற்றணும்னா × 4, அப்போ இந்த இடத்துல நான் × 4 இங்கேயும் × 4 போட்டால் எனக்கு 12 ரேஷியோ 8ன்னு மாறிடும் சரியா. 12 ரேஷியோ 8 தான் வந்து புது வேல்யூ சரியா. இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோமா. ஸோ இண்டிவிஜுவல் ரேஷியோங்கிறது A:B:C:D சரியா. எகைன் தனியாக எந்த வேல்யூ இருக்குது சரியா, தனியாக எந்த வேல்யூ இருக்குது D இருக்குது சரியா. டியோட வேல்யூ என்னது 3, இங்கே தனியாக யார் இருக்கா B, ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்னது 5. எகைன் இந்த இடத்துல இண்டிவிஜுவலாக இருக்கிறது நமக்கு சியோட வேல்யூ நமக்கு 8 சரியா. டோட்டல் வேல்யூ என்னது நமக்கு டோட்டல் 20 சரியா, டோட்டல் 20, D 3, C 8, B 5 சரியா. ஸோ 8 8 16னா நமக்கு ஏயோட வேல்யூ என்னது மீதி 4. கிளியரா? ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா B + C + D, ஸோ இண்டிவிஜுவல் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ B + C + D ரேஷியோ A சரியா. ஏயோட நம்பர் 4, B + C + Dனா நமக்கு 5 + 8 + 3 சரியா. 16:4, இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு 4:1 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி சரியா. ஸோ இதுதான் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் அண்ட் ரேஷியோட அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு கான்செப்ட் சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட இந்த ரேஷியோ பேஸ் பண்ண இந்த நம்பர் சிஸ்டம் அந்த ஈக்குவேஷன் டைப்பான கொஷின்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருந்தோம் சரியா. அதே ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது UPSC CAPF 2010 கேட்ட கொஷின் சரியா. UPSC சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் கேட்ட கொஷின் சரியா. ஸோ கொஷினோட லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ரேஷியோ ஆஃப் த சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே A:B 3:4 அப்படின்னா என்ன அர்த்தம், ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. ஆனால் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க ரேஷியோ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 17:13 கொடுத்துருக்காங்களா. இந்த 17ங்கிறது என்னென்னா ஏதோ 2 நம்பரை ஆட் பண்ணியும் சரியா, இந்த 13ன்றது என்னென்னா அந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணியும் கிடைச்ச வேல்யூவோட ரேஷியோ சரியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்.
இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தது 3:4னா ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. ஆனால் இங்கே கொடுத்துருக்க அந்த 17:13ங்கிறது ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கிடையாது. 2 நம்பரை ஆட் பண்ண வேல்யூ, 2 நம்பரை டிஃபரன்ஸ் பண்ண வேல்யூ. சரியா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி, சரியா, 2 நம்பரை ஆட் பண்ணி இதான் சம். சரியா? அதே 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் விச் மீன்ஸ் ஏ மைனஸ் பி. சரியா? இதோட ரேஷியோ என்னது? 17:13. சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் விச் மீன்ஸ் A:B என்னன்றதை கேட்குறாங்க. அவ்வளோதான். சரியா? A:B என்னன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன்லேருந்து கொண்டு போகலாம். சரியா? ஆப்ஷன்லேருந்து கொண்டு போகலாம். பட் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணலாம். அதுதான் பெஸ்ட். சரியா? ஓகே. இப்போ A + B 17, A - B = 13. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். A + B = 17, A - B = 13. இது 1, இது 2. சரியா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, சரியா, இது கேன்சல் பண்ணோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, இங்கேயும் ஏக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. சரியா? ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு வேல்யூ. சரியா? ஏ. இந்த ஏ வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. சரியா? இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இன்னொரு இடத்துல மைனஸ் இருக்குது. யாருக்கு? பிக்கு. அப்படி ஒரு இடத்துல ப்ளஸ்ஸு, ஒரு இடத்துல மைனஸ் இருக்கிற அந்த ஒரு நபரோட வேல்யூ வேணும்னா இவங்க 2 பேரும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2. சரியா? ஸோ சிம்பிளாக ஒரே லாஜிக்கில் சொல்கிறேன். A + B = 17, A - B = 13. சரியா? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? யாருக்கு 2 சைடும் ப்ளஸ் இருக்கோ அவரோட வேல்யூ வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. யாருக்கு ஒரு சைடு ப்ளஸ்ஸு ஒரு சைடு மைனஸ் இருக்கோ அவரோட வேல்யூ வேணும்னா இவங்க 2 பேரும் டிஃபரன்ஸ் எடுத்து -2 டிவைடட் பை 2. 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை 2. சரியா? ஸோ இந்த இடத்துல A = 30/2, A = 15. சரியா? நெக்ஸ்ட் இங்கே B = 4/2, ஸோ B = 2. சரியா? ஸோ இப்போ நமக்கு A:B தான் கேட்குறாங்க. A:B நமக்கு என்னது? 15:2. சரியா? ஆப்ஷன் பி. சரியா? இதை நம்ம கிராஸ் செக் பண்ணோம்னா, சரியா, இதை நம்ம கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னா A + B ரேஷியோ A - B. சரியா? ஓகே. ஸோ A + B என்னது? 15 + 2, A - Bன்றது 15 - 2. ஸோ 15 + 2 17, இங்கே 13 நமக்கு வெரிஃபை ஆகுது. அவ்வளோதான். சரியா? இந்த நம்பர் தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் மீன்ஸ் பார்க்குறதுக்கு ரேஷியோ மாதிரி இருக்கும், பட் அதுக்குள்ளே இந்த மாதிரியான லைக் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எகைன் இந்த கால்குலேஷன் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் நம்பர் சிஸ்டமில் அதிகமாக வரும், பட் இங்கே ரேஷியோ வந்ததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ லைக் A + B, A - Bன்னு கேட்டால் கொடுத்துட்டாங்கன்னா ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன. சரியா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த கேள்வி நமக்கு UPSC CSAT. சரியா? UPSC CSAT 2021 கேட்ட கொஸ்டின். எகைன் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு ப்ரிலிம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. நான் சொல்கிறேன் SSC அண்ட் RRBயில். மெயின்ஸில் நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ப்ரிலிம்ஸில் டஃப்பான ஷிஃப்ட் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தாராளமாக வைக்கலாம். சரியா? ஓகே. எ ஸ்டூடெண்ட் அப்பியர்ட் இன் 6 பேப்பர்ஸ். சரியா? இந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆர் சேம் ஃபார் ஈச் பேப்பர். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து எல்லா பேப்பருக்கும் சேம் தான். சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நிப்பாட்டலாம். இதை நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரலாம். என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 6 பேப்பரில் அப்பியர் ஆகிறாரு. மேக்ஸிமம் மார்க் வந்து எல்லா பேப்பர்லேயும் சேம். சரியா? இப்போ மேக்ஸிமம் மார்க் ஃபார் ஈச் பேப்பர் இஸ் 100 மார்க்ஸ். சரியா? அப்போ 6 பேப்பர் இருக்கா? சரியா? 6 பேப்பர்ஸ் இன்ட்டு 100 மார்க்ஸ். டோட்டலாக 600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறாரு. கரெக்டாக? சரி, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? டோட்டலாக 600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறாரு. ஓகே. ஃபஸ்ட்டு 3 லைனில் இருந்து இந்த விஷயத்தை நம்ம எழுதியாச்சு. அடுத்து, ஹிஸ் மார்க்ஸ் இன் தீஸ் பேப்பர்ஸ் ஆர் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 5:6:7:8:9:10. சரியா? ஸோ ஒவ்வொரு பேப்பர்லேயும் அவர் எடுத்த மார்க்கோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னது? 5:6:7:8:9:10. ஓகேவா? ஓவரால் ஹீ ஸ்கோர்ட். சரியா?
ஓவராலாக அவர் ஸ்கோர் பண்ண வேல்யூ வந்து 60%. சரியா 60% அர்த்தம் இந்த டோட்டல் மார்க்கில் 60%. கரெக்டாக? சரியா டோட்டல் மார்க்கில் 60%. 600ல் 60%ங்கிறது நமக்கு என்னது 360 மார்க். சரியா அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ நம்ம என்னது 360 மார்க். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 15 30 45. சரியா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 45. இந்த 45 தான் நமக்கு 360 மார்க். சரியா ஸோ 45 என்ன பண்ணால் 360 வரப்போகுது இன்ட்டு 8. அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த பேப்பரில் அவர் எத்தனை மார்க் வாங்கியிருப்பார் 40 மார்க் வாங்கியிருப்பார். ஸோ இந்த பேப்பரில் 48 மார்க்கு. ஸோ இந்த பேப்பரில் இன்ட்டு 8 56 மார்க்கு. ஸோ இந்த பேப்பரில் 64 மார்க்கு. இந்த பேப்பரில் இன்ட்டு 8 பண்ணால் 72 மார்க்கு. எகைன் இங்கே இன்ட்டு 8 பண்ணால் 80 மார்க். சரியா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 320 மார்க் வந்துருக்கும். கிளியரா? ஸோ ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா இன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் எத்தனை பேப்பரில் டிட் ஹீ ஸ்கோர் லெஸ் தேன் 60% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க் என்னது 100 ஒரு பேப்பரில். இதில் 60%ங்கிறது எவ்வளவு 60 மார்க்ஸ். சரியா எத்தனை பேப்பரில் 60 மார்க்குக்கு கீழே வாங்கியிருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ தெளிவாக நமக்கு தெரியுது இந்த இடத்துல ஒரு லைன் போட்டோன்னா இதுக்கு மேலே உள்ள பேப்பர்ஸ்லாம் 60 மார்க்குக்கு அதிகம், இதுக்கு கீழே உள்ள பேப்பர்ஸ்லாம் 60 மார்க் கம்மி. 1 2 3. ஸோ 3 பேப்பரில் லெஸ் தேன் 60%. சரி ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா ஸோ யூபிஎஸ்சி சிசெட் ஐஏஎஸ் எக்ஸாமில் சரி ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த லாஜிக் தான், பட் கொஞ்சம் லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு அட்வான்ஸ் லெவல். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின்ஸுங்கிறது தியரி அதிகமாக இருக்கும், அட் த சேம் டைம் கால்குலேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். சரியா ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இந்த அட்வான்ஸ் லெவலில் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு ஸோ ரேஷியோ முடிச்சுட்டு அடுத்து முக்கியமாக இருக்கிற டாப்பிக்காக இருக்கிற ப்ரொபோர்ஷன்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.